நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புத்தரின் படுகொலை அப்படிங்கிற ஒரு ஈழக் கவிதையை பார்க்க போறோம். எம் ஏ நூமான் எழுதிய அந்த கவிதை. எம் ஏ நூமானை பற்றி பின்னாடி பார்க்கலாம். நம்ம நேரடியாக கவிதைக்கு வந்துடும். கவிதை தான் நமக்கு முக்கியம். புத்தரின் படுகொலை. புத்தர் அப்படிங்கிறது அறத்தை போதித்தவர் அப்படின்னு நமக்கு பொதுவாக நமக்கு எல்லாரும் தெரியும். இந்த இடத்துல நம்ம கூடுதலாக ஒரு செய்தியோட அந்த கவிதைக்குள்ள போகணும். என்னன்னா சிங்கள இராணுவத்திற்கும் ஈழத் தமிழருக்குமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஈழத் தமிழர் படையை புலிகள் முன்னின்று விடுதலை புலிகள் படை முன்னின்று நடத்தியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புத்தர் மதத்தை ஏற்றுக்கொண்டது சிங்கள இராணுவம், சிங்கள அரசாங்கம். புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தின் இராணுவத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு யுத்தம் அது. ஆனா இங்க புத்தரின் படுகொலைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு போரில் புத்தர் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு முரணாக கொண்டு வந்து இந்த கவிதை வைக்கிறது. அது எதை எரிக்கிறதுனா, யாழ்ப்பாண நூலகம் 1983 என்று நினைக்கிறேன். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்படுகிறது. இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்போடு சம்பந்தப்படுத்துகிறது. யாழ்ப்பாண நூலகம் என்பது அறிவின் இடம். அறிவுக்கு அடையாளம் புத்தர். அப்ப அறிவுக்கு அடையாளமான புத்தர் கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது இந்த கவிதை சொல்லப்படுது. யார் கொலை செய்யறாங்கன்னா, புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம் புத்தர் உருவாக்கிய அறிவுக்கு சார்பான ஒரு இடத்தை அளிக்கிறது அப்படிங்கிறது தான். இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நகைப்புக்கிடமான முரண்னு சொல்றதா அல்லது இதை நகைக்கிறதா அல்லது வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாத ஒரு ஒரு முரணில் இந்த கவிதை அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். சரி, நேற்றைய கவிதைக்குள்ள போறேன். நேற்று என் கனவில் புத்தர் பெருமான். இது முழுக்க முழுக்க ஒரு நாடகத்தன்மையில் அமைந்த ஒரு கவிதை. இது உரையாடல் தன்மையிலே இருக்கு பாருங்க. நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். ஒரு கனவு வருது. ஏன்னா நிஜத்துல எழுத முடியாது. நிஜத்துல அப்படி ஏன்னா கனவுல வர்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. நான் பின்னாடி சொல்றேன். நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். யாரு சுட்டது? சிவிலுடைய அணிந்த அரச காவலர் அவரை கொன்றார். அப்ப அரச படை தான், அரச காவலர். அது ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரம் தான் அவரை கொன்றது. ஏனென்றால் அந்த அரசு அதிகாரம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி அந்த அரசு அதிகாரம் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கம் தான் சிங்கள அரசாங்கம். அவர் தான் புத்தரை கொன்றாங்க. யாழ் நூலகத்தின் படிக்கட்டு அருகே அவரது சடலம் குருதியில் கிடக்குது. அவரது சடலம் யாழ்ப்பாண நூலகத்துடைய படிக்கட்டுல இருக்குது. இரவில் அது அப்ப இரவில் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். அப்போ சுட்டு கொல்லப்பட்டாங்க. கிடக்கிற அந்த காட்சி திடீர்னு இரவுல இருள நைட் நேரத்தில் அமைச்சர்கள் வராங்க. வந்து எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர் என்று சொன்னனர். அப்பா, நான் இந்த லிஸ்ட்லயே ஒரு பேரை கொடுக்கல, அப்புறம் ஏப்பா கொன்ன அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்ப அவர் இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் அந்த அதிகாரி சொல்றாரு, அரசு அதிகாரி. இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஓர் ஈனை கூட சுட முடியாது போயிற்று எம்மால் ஆகியனால்தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவரை சுடாமல் ஒரு ஈயை கூட சுட முடியாமல் போயிட்டுன்னு சொல்றாங்க. அப்ப என்னது? அப்ப அந்த அறிவு இடமான யாழ்ப்பாண நூலகத்தின் பாதுகாவலர் யார் இருந்திருக்காருன்னா புத்தர் இருந்திருக்காரு. இந்த வார்த்தையை ஏதோ நினைச்சு பார்க்கலாம். தங்கலான் படத்துல ஒரு நிலத்துக்கு காவலாலேயே ஒரு பெண் இருப்பான். அந்த பெண் நாகர் இனத்தின் அடையாளமா இருப்பான். அந்த பாம்புலாம் அதனுடைய நிலத்தின் பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு அது படம் தெரியும். இப்ப அது என்ன அர்த்தம்? அப்ப ஒரு அந்த நிலத்தின் பாதுகாவல ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா, அந்த பெண் யாருடையனா அந்த தாய், அந்த நிலத்துக்கு உரிமையானவள். இப்ப நிலத்துக்கு உரிமையானவள் நிலத்தை பாதுகாக்கிறாள். அதுபோல அறிவுக்கு உரிமையானவர் புத்தர். அறிவை கொண்டாடக்கூடியவர் புத்தர். அறிவை போதித்தவர் புத்தர். அப்ப அந்த அறிவுக்கு பாதுகாப்புனா யாரு? புத்தர் தான் இருக்க முடியும். அப்ப பாதுகாவலரை கொண்டாதான் பாதுகாவலரை தாண்டி தான் நீங்க அந்த அறிவை அளிக்க முடியும். ஏன்னா அறிவை உருவாக்கியவர் புத்தர். அந்த அறிவுக்கு பாதுகாவலர் அவர் தான். அப்ப பாதுகாவலர் தானே கொள்ளணும். அதனாலதான் அவங்க புத்தரை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க புத்தர் அதனாலதான் கொண்டு விளக்கம் தராங்க. சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர். அப்ப நீங்க சொல்றது ரீசன் ஓகே. குணத்தை மறைச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் போயிடுறாங்க. அமைச்சர்கள் போனதுக்கு அப்புறம் சிவில் உடையாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது அதுல மறைஞ்சிருக்கு. அதனால சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்து செல்றாங்க. சிவில் உடையாளர் என்ன பண்றாங்க? பிணத்தை உள்ளே எடுத்துட்டு போறாங்க. உள்ளே எடுத்துட்டு போன உடனே 90,000 புத்தகங்களினால், இது மேல நான் உங்களுக்கு எடுத்துறேன். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர். சிகாலோவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர்.
புத்தரின் சடலம் அஸ்தியானது, தம்மபதமும் சாம்பரானது. அப்ப சிகாலோகவாத சூத்திரம் 90,000 புத்தகம், அங்கே அவ்வளோ புத்தகங்கள் இருந்திருக்குது. அந்த புத்தகங்களால் அந்த மேனியை மூடுறாங்க. சிகாலோகவாத சூத்திரத்தை கொளுத்தி எரிக்கிறாங்க. அந்த புத்தகங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சூத்திரம் அது என்னன்னா, அது சிகாலோகவாத சூத்திரம்னு புத்தருடைய அறநூல்னு சொல்றாங்க. இப்போ அறநூலை, புத்தருடைய அறநூலை முதல்ல எரிக்கிறாங்க. அதனோடு சேர்ந்து மற்ற புத்தகங்களும் எரியுது. புத்தருடைய சடலமும் அஸ்தியாகுது. அந்த சாம்பார் தான் தம்மபதமும் சாம்பார் ஆகுது. தம்மபதங்கிறது புத்தருடைய ஒட்டுமொத்த அறத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு நூல். அது தம்மபதம் புத்தருடைய தத்துவத்தை குறிக்குது. அப்போ தத்துவமும் சாம்பல் ஆகுது. புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு அதிகாரத்தால் அறிவுக்கு காவலா இருக்கக்கூடிய புத்தரை கொன்று அவருடைய உருவான அந்த அறிவு சாம்ராஜ்யத்தை, யாழ்ப்பாண நூலகத்தை அழிக்கிறாங்க. பாருங்க, அறிவுக்கு அடையாளமா புத்தர் பாதுகாவலா இருக்காரு. அப்போ புத்தர் அழிச்சதுக்கு பிறகுதான் ரெண்டாவதா எதை அழிக்க முடியுது? 90,000 புத்தகங்கள் அழிக்கணும்னா முதல் புத்தகத்தை தான் அழிக்கிறாங்க. சிகாலோகவாத சூத்திரத்தை அழிக்கிறாங்க. சிகாலோக சூத்திரங்கிறது அறம். அப்போ புத்தர் உணர்த்தக்கூடிய ஒரு அறம். அப்போ அறத்தை முதல்ல அழிக்கிறாங்க. அறம்ங்கிறது ஒரு சமூகத்தை சமத்துவமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த அறத்தை அழிக்கிறாங்க. அப்போ புத்தரும் இல்லாம போயிடுறாரு, புத்தர் உருவாக்கிய தத்துவமும் இல்லாம போயிடுது, தம்மபதமும் இல்லாம போயிடுது அப்படிங்கிறது. அப்ப இது பாருங்க, இந்த பக்கம் அரசு அதிகாரம் புத்தர், அழிக்கப்படுவது புத்த தத்துவம். சரிங்களா? இந்த முரண்ல தான் இந்த கவிதை சம்பவிக்கிறது. புத்த அரசாங்கத்தினால் புத்தர் உருவாக்கிய தத்துவம் அளிக்கப்படுகிறது. தத்துவத்தின் பின்னணியில் உருவாக்கிய ஒட்டுமொத்த அறிவு சாம்ராஜ்யமும் அல்லது அறிவு தொகுப்பும் அளிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண நூலகம் என்ற பெயரில் இருந்த அறிவு தொகுப்பு புத்தரை அழித்து அவங்களுக்கு தெரியுது. அது ஏன் கனவுல வருதுன்னா, அது ரொம்ப முக்கியம். தங்கலான் படத்திலே விக்ரம் கனவுல தான் வந்து இந்த கடந்த காலம் வரும். அதுபோல இவங்களுக்கு ஏன் அது கனவுல வருதுன்னா, கனவு தான் அதிகாரம் ஆக்கிரமிக்காத ஒரு இடம். அதிகாரம் ஆக்கிரமிக்காத இடமாக கனவு இருப்பதனால் கனவுக்குள் புத்தரை கொன்றுதான் இவங்க வந்து யாழ்ப்பாண நூலை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கனவுக்குள்ள தான் வருவாங்க. ஏன்னா அறிவின் தொடர்ச்சிங்கிறது, புத்தரின் தொடர்ச்சி தான் அறிவுங்கிறது கனவுக்கு தெரியும். கனவு நனவிலி மனத்தினுடைய தொடர்ச்சி. நனவிலி மனங்கிறது தொல் மனத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அப்ப தொல் மனத்தில் பதியப்பட்டிருக்கிற விஷயம் கடந்த கால பதிவுகள். இந்த கடந்த கால பதிவுகள், கடந்த கால நினைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் கனவு. அதனாலதான் கனவில் இவர்கள் புத்தரை கொன்றுதான் நூலகத்தை எரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு காட்சி வருவதாக இந்த கவிதையை சொல்லி எழுதுகிறார். அப்ப அறிவுக்கு பாதுகாவலரா புத்தர் இருந்திருக்கிறாரு. அந்த புத்தரை நீங்க கொண்டீங்களேப்பா அப்படின்னு இறக்கப்படலை. புத்த அரசாங்கம் புத்தரை கொன்றுவிட்டு அறிவை அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவதற்காக, இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரச அதிகாரம் அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த கவிதை சொல்லி இந்த உத்தியை கையாண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. கனவில் ஒரு விஷயம் வெளிப்படுவது, தொல்முனக்கூறு கனவில் வெளிப்படுவது அப்படிங்கிறதுக்கு பிராய்டு ஒரு சான்று. பிராய்டு இவருடைய புத்தகங்கள் தொல்முனக்கூறுகள் கனவின் வழியாக வெளிப்படும் அப்படின்னு அவங்க புத்தகங்கள் சொல்லுது. அப்ப இந்த கனவுல தான் வந்து புத்தர் யாழ்ப்பாண உலகத்துக்கு காவல் இருந்து இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைக்கிறது. அப்ப அந்த செய்தி கிடைக்கும்போது நமக்கு என்ன கூடுதலா தெரியுது? அப்ப இவங்க புத்தரையே கொண்டிருக்கிறாங்க. புத்தரையே கொண்டுட்டாங்கன்னா இவங்க என்ன வேலையை செய்ய மாட்டாங்க. அப்ப அரசு அதிகாரம், அப்ப புத்தருடைய தத்துவம் சிங்களவர்களுக்கு வேறொன்றாக மாறி இருக்குது. அப்ப சிங்களர் கைப்பற்றுவது புத்த தத்துவம் கிடையாது. இங்க யாழ்ப்பாண உலகத்து அறிவுக்கு பாதுகாவலா இருந்தவர் அவர் தான் புத்தர். உண்மையான புத்தர் அறிவுக்கு பின்னாடி நிற்பவர். சிங்கள பௌத்தம் பின்பற்றக்கூடிய புத்த மதம் என்பது அந்த அறிவுக்கு ஒவ்வாத அதிகாரத்தால் சுங்கீரிக்கப்பட்ட ஒரு மதமாக அது மாறி, நிறுவனமயமாக மாறிய ஒன்றாக அது இருக்கிறது. புத்தர் நிறுவனமயத்துக்கு எதிராக மக்களை அறிவு சார்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு தத்துவ பின்னணி அது. அப்ப இது ரெண்டையும் முரணாக கொண்டு வந்து நிறுத்துவது அந்த கவிதையினுடைய சிறப்பு. நிறுத்துவதற்காக அரசு அதிகாரம் பௌத்தத்தின் பெயரால் எப்படி மாறி இருக்கிறது, கால மாற்றத்தை அது உணர்த்தக்கூடிய கவிதையாகவும் அது இருக்கிறது. நன்றி தோழர்களே, அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம்.